ஆயிரம் விளக்கு சட்டமன்ற தொகுதியினுடைய வெற்றி வேட்பாளராக களம் காண்கின்ற பெரும் நேசத்திற்கும் மதிப்பிற்கும் உரிய அண்ணன், திரைப்பட இயக்குனர் மு. களஞ்சியம் அவர்களை மக்களிடம் அறிமுகம் செய்யக்கூடிய இந்த பொதுக்கூட்ட நிகழ்வினை ஒருங்கிணைத்து நடத்துகின்ற இந்த பகுதியினுடைய பொறுப்பாளர்களே, நிகழ்விற்கு பாதுகாப்பும் அனுமதியும் வாங்கி வழங்கி நிகழ்ச்சியை சிறப்புற நடத்த துணை செய்கின்ற காவல்துறை அதிகாரிகளே, இந்த எளிய பிள்ளைகளுடைய பேச்சினை எதிரே நின்றும் அமர்ந்தும் கேட்கின்ற தாய் தமிழ் உறவுகளே, இந்த பகுதியினுடைய பொதுமக்களே, வாக்காளர்களே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கம். உண்மையை சொல்ல வேண்டுமென்றால், அண்ணன் களஞ்சியம் அவர்களை நான் அறிமுகப்படுத்துவதென்பது உண்மையில் பொருத்தமில்லாத ஒன்று. தமிழகத்தை பொறுத்தவரை, இந்தியாவை பொறுத்தவரை, உலகின் பல நாடுகளை பொறுத்தவரை அவருக்கு எந்த விதமான அறிமுகமும் தேவையில்லை. அனைவராலும் அறியப்பட்ட ஒரு மனிதர் அவர். அருகிலே இருக்கிறது இந்த பூக்கடை. இந்த பூக்கடைக்கு எப்படி விளம்பரம் தேவையில்லையோ அதுபோல அண்ணன் களஞ்சியம் அவர்களுக்கும் எந்த விதமான விளம்பரமும் தேவையில்லை. வரலாற்றில் ஒரு சம்பவம் நடந்ததுண்டு. அமெரிக்காவினுடைய அதிபராக இருந்த ரோனால்ட் ரீகன், அமெரிக்க அதிபர்களில் மிக முக்கியமான ஒருவர், மிக சிறந்த சொற்பொழிவாளர். அவருடைய உரைகளுக்காக அவர் புகழ் பெற்றவர். ஒரு முறை ஒரு நிகழ்ச்சியில் கால்பந்தாட்ட வீரர், கால்பந்தாட்ட ஜாம்பவான் பீலே அவர்களை அறிமுகம் செய்யக்கூடிய ஒரு நிலை அவருக்கு ஏற்பட்டது. பீலே உலகத்தில் இருக்கக்கூடிய அனைவராலும் அறியப்பட்ட மிக புகழ்பெற்ற ஒரு மனிதர். 3 முறை உலகக்கோப்பை கால்பந்தை வென்ற அணியில் இடம் பிடித்தவர். தி பிளாக் பேர்ல் என்று, கருப்பு முத்து என்று போற்றப்படுபவர், வரலாற்றில் பாராட்டப்படுபவர். கிங் ஆஃப் சாக்கர் என்று சொல்வார், கால்பந்தினுடைய அரசன் என்று போற்றப்படக்கூடிய ஒரு மிகச்சிறந்த கால்பந்தாட்ட வீரர் பீலே. அந்த பீலேவை ரோனால்ட் ரீகன் ஒரு நிகழ்ச்சியிலே மக்கள் முன்னால் அறிமுகப்படுத்த வேண்டும். அப்பொழுது ரோனால்ட் ரீகன் இப்படி சொன்னார்: நான் ரோனால்ட் ரீகன், அமெரிக்காவினுடைய அதிபர். அருகிலே இருக்கக்கூடிய நபருக்கு எந்த விதமான அறிமுகமும் தேவையில்லை என்று சொல்லி தன்னுடைய பேச்சை தொடங்கினார். அவருடைய பெயரை அவர் சொல்லவே இல்லை. காரணம் என்னவென்றால், அவருக்கு அறிமுகம் தேவையில்லை. அதுபோலவே அண்ணன் களஞ்சியம் அவர்களுக்கும் எவ்வித அறிமுகமும் மக்கள் மன்றத்திலே தேவையில்லை. மதிப்பிற்குரிய பெருமக்களே, எனக்கு முன்பாக பேசிய அண்ணன் முத்துப்பாண்டியாக இருக்கட்டும், அண்ணன் களஞ்சியமாக இருக்கட்டும், அதற்கு முன்பாக பேசிய எங்களுடைய ஐயாவாக இருக்கட்டும், உறவுகளாக இருக்கட்டும், எல்லோரும் ஒரு விடயத்தை மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி பேசினார்கள். அது வாக்களிக்கக்கூடிய குடிமக்களுக்கு இருக்கக்கூடிய பொறுப்பு. மன்னராட்சியில் ஒரு இளவரசியின் கொடுமைகளை விட பொது நலனுக்கு கேடு செய்யக்கூடியது என்னவென்றால், மக்களாட்சியில் வாக்கு செலுத்தக்கூடிய மக்கள் அதன் மீது அக்கறை இல்லாமல் இருப்பதுதான் என்கிறான் மாண்டோஸ்கி. அரசியலிலே நாம் பங்கு பெறாமல் இருப்பதால் ஏற்படக்கூடிய மிகப்பெரிய ஆபத்து என்பது நம்மை விட தகுதி குறைந்தவர்களால் நாம் ஆளப்படுவது என்கிறான் இன்னொரு அறிஞர். அரசியல் மிக முக்கியமான ஒன்று. கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள் சொல்வார்கள், இந்த பூமியிலே, ஆகாயத்திலே, அண்ட சராசரங்கள் அனைத்திலுமே கடவுள் இருக்கிறார். கடவுள் தூணிலும் இருக்கிறார், துரும்பிலும் இருக்கிறார் என்று கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள் சொல்லக்கூடும். எனக்கு அடிப்படையில் கடவுள் நம்பிக்கை கிடையாது. ஆனால் கடவுள் தூணிலும் இருப்பாரா, துரும்பிலும் இருப்பாரா என்பது நமக்கு தெரியாது. ஆனால் கட்டாயமாக அரசியல்
இந்த நிலத்தினுடைய எல்லா தூண்களிலும், துரும்புகளிலும், காற்றிலும், உணவிலும், உடையிலும், அனைத்திலும் இருக்கிறது. அருகிலே இருக்கிறது இந்த கோவில் மிக புகழ்பெற்ற ஒரு கோவில். இந்த கோவிலுடைய நடை சாத்தப்பட்டிருக்கிறது. திடீரென்று முதலமைச்சருக்கு ஒரு யோசனை தோன்றுகிறது, இந்த நடையை இப்போது திறக்க வேண்டும் என்று. கடவுள் தானே, கதவு சாத்திவிட்ட பிறகு திறக்க முடியாது என்று மறுக்க முடியாது. முதலமைச்சர் சொன்னால் கடவுளாக இருந்தாலும் கதவை திறந்துத்தான் ஆக வேண்டும். அதே போல திருவிழா நேரங்களிலே இந்த கோயிலில் இருக்கிற தேர் இந்த வழியாக போக வேண்டுமா, இந்த வழியாக போக வேண்டுமா, இந்த வழியாக போக வேண்டுமா என்று கடவுளுக்கே பாதை போட்டு கொடுப்பதும், கடவுள் ஒரு பாதையில் போக வேண்டுமா கூடாதா என்பதை முடிவு செய்வதும் அரசியல் தான். அரசியல் அந்த அளவிற்கு வலிமையானது. காலையில் எழுந்து பல் துலக்குவதற்கு நாம் புதுக்குகிற பற்பசையில் இருந்து இரவு உறங்குவதற்கு முன்பாக கொளுத்தி வைக்கக்கூடிய கொசுவர்த்தி வரை நாம் இந்த பொருளைத்தான் பயன்படுத்த வேண்டும், இந்த நிறுவனத்தினுடைய பொருளைத்தான் பயன்படுத்த வேண்டும், இந்த பொருளை பயன்படுத்தக்கூடாது, இதனுடைய விலை இதுதான் என்றெல்லாம் தீர்மானிப்பது அரசியல் தான். நீங்கள் உண்ணக்கூடிய உணவு, உடுக்கக்கூடிய உடை, படிக்கக்கூடிய படிப்பு, பார்க்கக்கூடிய திரைப்படம், இது எல்லாவற்றையும் எதை நீங்கள் பார்க்க வேண்டும், பார்க்க கூடாது என்று தீர்மானிப்பது அரசியல் தான். அரசியல் ஒரு நிலத்திற்குள்ளாக மிக வலிமையான ஒன்றாக எப்பொழுதும் இருக்கிறது. அதுதான் அனைத்துமாக இருக்கிறது. அந்த அரசியலை தீர்மானிப்பது யார்? அனைத்தையும் தீர்மானிக்கக்கூடிய அரசியலை தீர்மானிப்பது யார் என்றால் வாக்கு செலுத்தக்கூடிய நீங்களும் நாங்களும் வாக்காளர்களும் தான். மதிப்பிற்குரிய மக்களே, நாங்கள் உங்களிடத்திலே சொல்ல விரும்புவது என்னவென்றால், நாங்கள் உங்களிடத்திலே நேரடியாக எங்களுக்கு வாக்கு போடுங்கள், வாக்கு செலுத்துங்கள் என்றெல்லாம் கேட்க வரவில்லை. நாங்கள் எங்கள் மனதிற்கு எது சரி என்று படுகிறதோ, சமூகத்திற்கு எது சரி என்று படுகிறதோ அதை உங்களிடத்திலே பகிர்ந்து கொள்கிறோம். நீங்களும் அதை சரி என்று நினைத்தால் எங்களுக்கு வாக்கு செலுத்துங்கள். இந்த நாட்டிற்குள்ளே தேர்தலை நடத்தக்கூடிய தேர்தல் ஆணையத்திற்கு எத்தகைய வழிமுறைகளும் விதிமுறைகளும் உண்டோ, தேர்தலிலே போட்டியிடக்கூடிய அரசியல் கட்சிகளுக்கு எத்தகைய வழிமுறையும் விதிமுறையும் உண்டோ, அதுபோலவே தேர்தலில் வாக்களிக்கக்கூடிய வாக்காளர்களுக்கும் சில கடமைகளும் வழிமுறைகளும் நெறிமுறைகளும் உண்டு. இங்கே மிகப்பெரிய சிக்கல் என்னவென்றால், அப்படி ஒன்று இருப்பதே வாக்காளர்களுக்கு தெரியாது. இந்தியாவை பொறுத்தவரை, தமிழ்நாட்டை பொறுத்தவரை வாக்காளர்கள் என்றால் யார் என்றால், தாங்கள் எந்த கட்சியாலே ஆளப்படுகிறோம், அந்த கட்சி என்ன விதமான தீங்குகளை சமூகத்திற்கு செய்கிறது, அதனுடைய திட்டங்களாலே நாளைய சமூகத்திற்கு ஏற்படக்கூடிய தீமைகள் என்ன, அவர்கள் இதனால் வரை செய்த கேடுகள் சமூகத்தை எவ்வளவு தூரம் பாதித்திருக்கிறது, அவர்கள் அறிவிக்கக்கூடிய இலவசங்கள் நாட்டினுடைய பொருளாதாரத்தை எந்த அளவுக்கு சீர்கெடுக்கும், அது சாத்தியமா, போன முறை கொடுத்த தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றவில்லையே, அது குறித்து நாம் கேள்வி எழுப்பி இருக்கிறோமா, உண்மையிலேயே அந்த தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றக்கூடியது தானா, அதில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் மீது ஊழல் குற்ற வழக்குகள் இருக்கா, தண்டனை பெற்றிருக்கிறார்களா, எவ்வளவு கொள்ளையடித்திருக்கிறார்கள், மக்கள் வரிப்பணத்தை எவ்வளவு தூரம் சுரண்டி இருக்கிறார்கள், கொடுத்த வாக்கை காப்பாற்றி இருக்கிறார்களா என்பதை எல்லாம் சிந்தித்து யோசித்து வாக்கு செலுத்த வேண்டும். ஆனால் நம்முடைய மக்களிடையே இருக்கிற பிரச்சனை என்னவென்றால், இது எல்லாவற்றையும் தேர்தல் நேரத்திலே அவர்கள் மறந்து விடுவார்கள், மதிமயக்கத்தில் இருப்பார்கள், ஒரு குழப்பத்திலே இருப்பார்கள். அந்த குழப்பத்தை பயன்படுத்தி அரசியல் கட்சிகள் என்ன செய்யும் என்றால், அவர்களுக்கு ஓட்டுக்கு காசை கொடுத்து 2000 ரூபாய் 4000 ரூபாய் காசை வாக்குக்கு கொடுத்து அவருடைய வாக்கை பறித்து கொள்ளும், வாங்கி கொள்ளும். அப்படி வாங்குகிற போதுதான் இந்த சமூகத்திலே, இந்த நாட்டிலே அனைத்து விதமான கேடுகளும் தொடங்குகிறது. அங்குதான் எல்லாமும் தொடங்குகிறது. மதிப்பிற்குரிய மக்களே, ஒரு அரசியல்வாதி என்பவன் திருடன், அயோக்கியன். அரசியல்வாதிகள் அத்தனை பேரும் நல்லவர்கள் அல்ல. எல்லா அரசியல்வாதிகளும் நல்லவர்கள் அல்ல. எல்லா அரசியல்வாதிகளும் மக்களுக்காக உழைக்கக்கூடியவர்கள் அல்ல, உன்னதமான கொள்கை கொண்டவர்கள் அல்ல, எதிர்காலம் குறித்து சிந்திப்பவர்கள் அல்ல. அடிப்படையில் அவர்கள் திருடர்களாக இருக்கிறார்கள். ஒரு திருடனுடைய வேலை என்னவென்றால், தான் திருடுவது வெளியில் தெரிந்துவிடக் கூடாது என்று நினைப்பது. அப்படி தெரிந்துவிடும் என்றால் எவனுக்கு தெரிகிறதோ அவனோடு தன்னுடைய லாபத்தை பகிர்ந்து கொள்வதுதான் ஒரு திருடனுடைய வேலை. அதுதான் புத்திசாலித்தனம். தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் என்ன செய்யும் என்றால், அவன் திருடன், அவன் ஊழல்வாதி, அவன் லஞ்சம் வாங்கக்கூடியவன், அவன் கேடுகள் நிறைந்தவன், அவன் பெரும்பெரும் முதலாளிகளுக்கு ஆதரவாக மக்களை துன்புறுத்தக்கூடியவன், மக்களிடத்திலிருந்து நிலத்தை பறித்தவர்களிடத்திலே கொடுக்கக்கூடியவன், மக்களுடைய அடிப்படை வசதிகள் பற்றி எந்த விதமான அக்கறையும் அற்றவன்,
உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இருப்பிடம், உறுதி செய்யப்பட்ட எதிர்காலம், நிரந்தரமான வேலை வாய்ப்பு, நிலையான பொருளாதாரம் என்று மக்களுடைய அடிப்படை தேவைகளாக இருக்கிற எது குறித்தும் அவனுக்கு எவ்விதமான கவலைகளும் இல்லை. மாறாக இந்த அடிப்படை தேவைகளுக்கு மக்கள் எப்பொழுதும் போராட வேண்டும் என்ற அளவிலேயே மக்களை வைத்துக் கொள்ளக்கூடியவன் தான் அரசியல்வாதி. இந்த அரசியல்வாதி என்ன செய்வான் என்றால், தான் திருடுவதற்கு பிள்ளையார் சொல்லி போடுவதற்கு போல தன் திருட்டை தொடங்குகிற இடமே, தன்னுடைய ஊழலை தொடங்குகிற இடமே, தன்னுடைய லஞ்சத்தை தொடங்குகிற இடமே இந்த தேர்தல் தான், மக்கள் தான். ஒரு தேர்தல் தான் நாட்டிற்குள்ளாக அமையக்கூடிய ஆட்சியை தீர்மானிக்கிறது. உலகம் முழுவதும் நிரூபிக்கப்பட்ட ஒரு உண்மை என்றால், ஒரு தியரி என்ன அப்படின்னா, உலகம் முழுவதும் எந்தெந்த நாடுகளில் தேர்தல் நேர்மையாக நடக்கிறதோ அந்தந்த நாடுகளில் அமையக்கூடிய அரசாங்கங்கள் நேர்மையான அரசாங்கங்களாக அமைகிறது. எந்தெந்த நாட்டிலெல்லாம் நேர்மையான அரசாங்கங்கள் அமைகிறதோ அங்கே நடக்கக்கூடிய ஆட்சி நேர்மையான ஆட்சியாக இருக்கிறது. எந்தெந்த நாடுகளிலெல்லாம் நேர்மையான ஆட்சி நடக்கிறதோ அங்கே இருக்கக்கூடிய அரச நிர்வாகம் நேர்மையானதாக இருக்கிறது. எந்தெந்த நாடுகளெல்லாம் ஆட்சியும் அரச நிர்வாகமும் அரசும் நேர்மையாக செயல்படுகிறதோ அந்த நாடுகளில் தன் இயல்பிலேயே அந்த மக்களுடைய வாழ்க்கை தரம் முன்னேறி விடுகிறது. வறுமையில் இருந்து அவர்கள் வெளியே வந்து விடுகிறார்கள். பொருளாதார வாய்ப்புகள் அந்த மக்களிடத்திலே நிறைந்திருக்கிறது. இதுதான் உலகம் முழுமைக்கும் நிரூபிக்கப்பட்ட உண்மை. நீங்கள் வளர்ந்த எந்த நாட்டை வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளுங்கள். இன்று வளர்ச்சி அடைந்து உலகத்தில் மிக மிக முக்கியமான நாடுகளாக இருக்கிற எல்லா நாட்டிலும் தேர்தல் என்பது மிக மிக நேர்மையாக நடக்கும். ஆக தேர்தல் தான் ஒரு நாட்டில் சிறந்த நேர்மையான உன்னதமான சரியான ஆட்சி அமைவதற்கான அடிப்படையான கூறு. ஆனால் பிரச்சனை என்னவென்றால், இதை பற்றி எந்த இடத்திலும் குடிமக்களுக்கு இந்திய நாட்டிற்குள்ளாக சொல்லித்தரப்பட்டிருக்காது. நீங்கள் படிக்கிற பாட புத்தகங்களிலே, பள்ளிக்கூடத்தின் பாட புத்தகங்களிலே தேர்தல் ஒரு நாட்டிலே எப்படி நடத்தப்பட வேண்டும் என்று செய்திகள் இருக்காது. தேர்தலை நேர்மையாக நடத்துவது எவ்வளவு முக்கியம் என்று பள்ளி மாணவர்களுக்கு சொல்லி இருக்க மாட்டார்கள். கல்லூரி படிக்கிற மாணவர்களுக்கு இந்த செய்தி தெரிந்திருக்காது. சமூகம் எந்த ஒரு இடத்திலும் இந்த செய்தியை பற்றி உரையாடலை முன்னெடுக்காது. இந்த செய்தி குறித்த அறிவோ, தர்க்கமோ, வாத பிரதிவாதங்களோ, பேச்சுவார்த்தையோ, சமூக உரையாடலோ இந்த சமூகத்திற்குள்ளாக மிக 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 குறைவு. அதுதான் இங்கே மிகப்பெரிய பிரச்சனையே, அதுதான் மிகப்பெரிய சிக்கலே. மதிப்பிற்குரிய மக்களே, தேர்தல் நெருங்கிவிட்டது. இந்த நேரத்திலே தேர்தல் ஆணையம் எல்லா இடங்களிலும் விளம்பர பதாகை வைக்கிறார்கள். நீங்கள் சாலைகளிலே போகும்போது பார்க்க கூடும். அந்த விளம்பர பதாகைகளிலே அவர்கள் என்ன எழுதியிருக்கிறார்கள்? என் வாக்கு என் உரிமை, தவறாது வாக்களிப்போம், தவறாது தேர்தலில் பங்கெடுப்போம். இதுதான் தமிழ்நாடு முழுமைக்கும் தேர்தல் ஆணையத்தாலே செய்யப்பட்டிருக்கிற விளம்பரம். இந்த விளம்பரத்தை நீங்கள் எல்லா இடத்திலும் பார்க்க முடியும். என் வாக்கு என் உரிமை என்று தேர்தல் ஆணையம் ஏன் சொல்ல வேண்டும்? வாக்கை உரிமை என்று இந்த நாடு ஏன் அடையாளப்படுத்த வேண்டும், அர்த்தப்படுத்த வேண்டும்? உண்மையிலேயே எனக்கு முன்பாக பேசிய மதிப்பிற்குரிய எங்கள் ஐயா சொன்னாரே, வாக்கு என்பது, வாக்குரிமை என்பது எவ்வளவு முக்கியமானது. அவர் சொன்னது போலவே இந்த வாக்குரிமை இந்தியாவிலே, சுதந்திர இந்தியாவிலே, சுதந்திரம் அடைந்த பிறகு இந்தியாவிலே மிக எளிமையாக மக்களுக்கு கிடைத்து விட்டது. அதற்காக அவர்கள் பாரிய போராட்டம் எது ஒன்றையும் முன்னெடுக்கவில்லை. என்று இந்தியாவிற்கு விடுதலை கிடைத்ததோ, என்று அரசியலமைப்பு சட்டம் இயற்றப்பட்டதோ அன்றே இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் வாக்குரிமை என்ற நிலை வந்துவிட்டது. அதற்கு முன்பாக வாக்குரிமை படித்தவர்களுக்கும் மிராசுதார்களுக்குமாக இருந்தது. பின்னாட்களில் மிகப்பெரிய சிக்கல்கள் ஏதுமின்றி சுதந்திரத்திற்கு பிறகாக இந்தியாவிலே வாக்குரிமை அனைவருக்கும் கொடுத்து விட்டார். ஆனால் இந்த வாக்குரிமையை உலகின் பல்வேறு நாடுகள் எப்படி பெற்றார்கள் என்பது மிக மிக முக்கியம். அதிலும் குறிப்பாக இன்று உலகத்தை ஆளக்கூடிய அமெரிக்கா சர்வ அதிகாரத்தையும் தன்னகத்தே கொண்டு உலகத்தின் எந்த நாட்டின் மீது வேண்டுமானாலும் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் போர் தொடுக்கலாம், அந்த நாட்டை கைப்பற்றலாம், கபலீகரம் செய்யலாம் என்று நினைக்கக்கூடிய அமெரிக்கா, எதேச்சரிகார போக்கை கடைபிடிக்கிற அமெரிக்கா, சூப்பர் பவர் அமெரிக்கா, அந்த அமெரிக்கா பிரிட்டனிடத்திலே ஒரு காலத்திலே அடிமையாக இருக்கிறது, நாம் இருந்தது போலவே. அப்பொழுது அமெரிக்க மக்களிடத்திலே விடுதலை பெற வேண்டும் என்ற தாகமும் லட்சிய வெறியும் மேலெழுகிறது. அந்த விடுதலை உணர்விற்கு எண்ணெய் ஊற்றுவது போல தாமஸ் பைன் என்கிற ஒரு எழுத்தாளன் தி காமன் சென்ஸ் என்கிற ஒரு புத்தகத்தை எழுதுகிறான். அந்த புத்தகத்திலே அவன் கேட்டு வைக்கிறான், அடே அமெரிக்க மடையர்களே, அமெரிக்கா ஒரு மிகப்பெரிய நாடு, ஒரு கண்டம், பிரிட்டன் ஒரு துணை கண்டம், ஒரு சிறிய நாடு.
அமெரிக்கா என்ற ஒரு கண்டம் பிரிட்டன் என்கிற துணை கண்டத்தை ஆளலாம், ஆனால் பிரிட்டன் என்கிற துணை கண்டம் சிறிய நாடு அமெரிக்கா என்ற பெரிய நாட்டை ஆளலாமா? இது அழகா? இது தன்மான இழுக்கில்லையா என்று கேட்கிற போது இதை படித்த அமெரிக்கர்கள் விடுதலை உணர்வு பெற்று பிரிட்டனுக்கு எதிராக போராடி, அந்த ஆட்சி அதிகாரத்திற்கு எதிராக போராடி விடுதலையை வென்றெடுத்தார்கள். இது அமெரிக்காவினுடைய விடுதலை வரலாறு. அப்படி விடுதலையினுடைய உன்னதத்தை புரிந்து, உரிமையினுடைய உன்னதத்தை புரிந்து அவர்கள் விடுதலை பெற்றார்கள். விடுதலை பெற்ற பின்னும் கூட அங்கே நடந்த தேர்தலிலே, அமெரிக்காவிலே முதலாக நடந்த தேர்தலிலே கிறிஸ்தவ வெள்ளையர்களுக்கு மட்டும்தான் வாக்குரிமை, கிறிஸ்டியன் அதுவும் ஒயிட் பீப்புளுக்கு மட்டும்தான் வாக்குரிமை, அதிலும் குறிப்பாக ஆண்களுக்கு மட்டும்தான் வாக்குரிமை. வெள்ளையின பெண்களுக்கு வாக்குரிமை கிடையாது, கருப்பர்களுக்கு வாக்குரிமை கிடையாது. வாக்குரிமையை அமெரிக்க அரசாங்கம் கொடுக்கவில்லை. அமெரிக்காவிலே மதிப்பிற்குரிய பெருமக்களே, பெண்கள் வாக்குரிமை பெறுவதற்கு 70 ஆண்டு காலம் போராடினார்கள். 70 இயர்ஸ் தொடர்ச்சியான போராட்டங்கள் நடந்தது. 70 ஆண்டு காலம் போராடித்தான் அமெரிக்காவிலே பெண்களுக்கு வாக்குரிமை கிடைத்தது. அது ஒரு பாரிய விடுதலை போராட்டத்துக்கு ஒப்பானது. அதன் பிறகு கருப்பர்களுக்கு வாக்குரிமை என்பது மதிப்பிற்குரிய பெருமக்களே, நீண்ட நெடுங்காலமாக போராடி உயிரை கொடுத்து பல பயணங்களை நடத்தி பல போராட்டங்களை மேற்கொண்டு ரத்த சகதியிலே எழுந்து வந்து தங்களுக்கான வாக்குரிமையை தக்க வைத்துக் கொண்டவர்கள் பெற்றவர்கள் கருப்பர்கள். எண்ணற்ற மக்கள் களத்திலே பலியான பின்பே அவர்களுக்கு வாக்குரிமை கிடைத்தது. எப்படி கருப்பர்களுக்கு வாக்குரிமை கிடைத்ததோ, எப்படி பெண்களுக்கு, வெள்ளையின பெண்களுக்கு, கருப்பின பெண்களுக்கு வாக்குரிமை கிடைத்ததோ, அப்படித்தான் இன்று உலகின் மிக முக்கியமான பிராந்தியமாக இருக்கக்கூடிய மேற்கு ஐரோப்பா, நாகரிகத்தினுடைய தொட்டில், நம்மை விட மேம்பட்ட சமூகம் என்று சொல்லிக் கொள்ளக்கூடிய அவர்கள், அந்த நாட்டிலும் கூட 1920கள் வரை பெண்களுக்கு வாக்குரிமை கிடையாது, வாக்குரிமை இல்லை. இவ்வளவே நம்மை ஆண்டதை இங்கிலாந்து. இங்கிலாந்திலே இருக்கக்கூடிய பெண்களுக்கு வாக்குரிமை தேர்தல் தோன்றி பல ஆண்டுகள் கிடையாது. 1920 தான் இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு வாக்குரிமை கொடுத்தார்கள். ஆக உலகின் பல நாடுகள் போராடி ரத்தம் சிந்தி உயிரை கொடுத்து பல்லாண்டு காலம் காத்திருந்து பெற்ற ஒரு அற்புதமான உரிமைதான் வாக்குரிமை. பிரச்சனை என்னவென்றால் இந்தியர்களுக்கு அது மிக எளிமையாக கிடைத்து விட்டது. அதுதான் மிகப்பெரிய சிக்கல். இந்தியாவை பொறுத்தவரை மிகப்பெரிய சிக்கல் என்பது, இங்கே எளிமையாக கிடைக்க வேண்டிய அனைத்திற்கும் நாம் போராடி கொண்டிருப்போம். போராடி பெற வேண்டிய அனைத்தும் மிக எளிமையாக கிடைத்துவிடும். இன்று வரை இந்த பகுதியினுடைய மக்கள் நல்ல தண்ணீருக்காக, சுகாதாரத்திற்காக, சாக்கடைக்காக, அடிப்படை வசதிகளுக்காக போராடி கொண்டிருக்கிறார்களே. சாதாரண எளிய விஷயங்களுக்காக மக்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் இந்த நாட்டிலே. ஆனால் போராடி பெற வேண்டிய அற்புதமான விஷயங்கள் எல்லாம் மக்கள் கைகளுக்கு மிக எளிமையாக வந்துவிட்டது. அதனாலே அதனுடைய மதிப்பு மக்களுக்கு தெரியவில்லை. அதுதான் இங்க மிகப்பெரிய பிரச்சனை. நீங்க ஒரு அமெரிக்கன் போய், ஒரு யூரோப்பியன் போய், ஒரு இங்கிலீஷ்ட போய், ஒரு பிரிட்டிஷ்ட போய், அங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதி, நீ எனக்கு ஓட்டு போடு, நான் உன் ஓட்டை வாங்குறதுக்கு உனக்கு நான் 2000 ரூபாய் காசு தர்றேன், 4000 ரூபாய் காசு தர்றேன்னு இங்கிலாந்துல, யூரோப்ல, அமெரிக்காவில் ஒரு அரசியல்வாதி மக்களிடத்துல காசு கொடுத்து வாக்க வாங்கணும் நினைப்பான் என்றால், காசை எடுத்து மக்களிடம் கொடுப்பான் என்றால், அந்த மக்கள் சற்றும் தயங்காது செருப்பை கலட்டி அவனை அடிப்பார். ஏனென்றால் அவர்களுக்கு தெரியும், வாக்குரிமை என்பது விற்பனைக்கு அல்ல. நாங்கள் இது போராடி பெற்ற உரிமை, பல்லாண்டு கால போராட்டத்திற்கு பிறகு கிடைத்த உரிமை. எங்கள் கைகளிலே இருக்கக்கூடிய வாக்குரிமையை வைத்துத்தான் இந்த நாட்டினுடைய எதிர்காலத்தை, எங்கள் சந்ததிகளுடைய எதிர்காலத்தை, எங்கள் ஆளக்கூடிய அரசை நாங்கள் தீர்மானிக்க போகிறோம். ஆக வாக்குரிமை என்பது விற்பனைக்கல்ல, அது மிக மிக முக்கியமானது என்று உணர்ந்ததினாலே அவர்கள் அந்த காசுக்கு விற்க மாட்டார்கள். வாக்குரிமை என்று ஏன் சொல்கிறோம்? இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய குடிமக்களுக்கு பலவிதமான உரிமைகள் இருக்கிறது மதிப்பிற்குரிய மக்களே. பேச்சுரிமை இருக்கிறது, சொத்துரிமை இருக்கிறது, எழுத்துரிமை இருக்கிறது, கருத்து சுதந்திரம் இருக்கிறது, கருத்துரிமை இருக்கிறது, உடை உடுத்துகிற உரிமை இருக்கிறது, உணவு உண்ணக்கூடிய உரிமை இருக்கிறது. நீங்கள் நினைத்ததை நீங்கள் உண்ணலாம். இந்த நாட்டிலே எவன் ஒருவனும் அதற்கு தடை சொல்ல முடியாது. நீங்கள் நினைத்த உடையை நீங்கள் உடுத்திக் கொள்ளலாம். எவன் ஒருவனும் உங்களுக்கு கட்டுப்பாடு விதிக்க முடியாது. நீங்கள் நினைத்த விடயத்தை உங்களாலே சுதந்திரமாக இந்த நாட்டிற்குள்ளே பேச முடியும். எவன் ஒருவனாலும் உங்களை தடுத்து விட முடியாது. நீங்கள் நினைத்த கடவுளை உங்களாலே வணங்க முடியும். எவன் ஒருவனும் நீங்கள் இந்த சாமியைத்தான் கும்பிட வேண்டும் என்று கட்டி போட்டு உங்களை கும்பிட வைக்க முடியாது. ஆக இதெல்லாம் உரிமைகள், இதெல்லாம் பிறப்புரிமை, இதெல்லாம் அடிப்படை உரிமை. அடிப்படை உரிமை என்றால் என்ன? தன்னுரிமை என்றால் என்ன? தன்னுரிமை என்பதும் அடிப்படை உரிமை என்பதும் எவனாலும் நமக்கு கொடுக்கப்படுவது அல்ல, நம்மிடமிருந்து எவனாலும் பறிக்கக்கூடியதும் அல்ல. மாறாக அது பிறப்பின் அடிப்படையில் இயல்பாக ஒரு நாட்டினுடைய குடிமக்களுக்கு வழங்கப்படுகிற ஆத்மார்த்தமான உரிமைகள். அதுபோலத்தான் இந்த நாட்டிலே வாக்குரிமையும்.
இதில் எந்த ஒரு உரிமையும் விட்டுக் கொடுக்காத பெருமக்கள் வாக்குரிமை மட்டும் எப்படி காசுக்கு விற்கிறீர்கள்? நான் உங்களிடத்தில் எளிமையாக கேட்கிறேன். நீங்கள் வாக்குரிமையை விற்பது போல 2000 ரூபாய் 4000 ரூபாய் காசை வாங்கி கொண்டு ஓட்டை போடுவது போல நான் உங்களுக்கு 2000 ரூபாய் காசு தருகிறேன், அடுத்த 5 ஆண்டுகளுக்கு உங்களுடைய பேச்சுரிமையை எனக்கு விட்டுக் கொடுத்து ஊமையாக 5 ஆண்டுகளுக்கு பேசாமல் நீங்கள் இருக்க வேண்டும் என்று நான் உங்களிடத்திலே சொன்னால் நீங்கள் பேசாமல் இருப்பீர்களா? உங்களுடைய வாக்குரிமை உங்களுடைய பேச்சுரிமையை விட்டுக் கொடுப்பீர்களா? சிந்திச்சு பாருங்க. நான் 5000 ரூபாய் உங்களுக்கு பணம் கொடுக்கிறேன், அடுத்த 5 ஆண்டுகளுக்கு நீங்கள் உடை உடுத்துகிற உரிமையை என்னிடத்திலே விட்டுக் கொடுத்து விட்டு நீங்கள் அம்மனமாக திரிய வேண்டும் என்று நான் சொன்னால் நீங்கள் என்னை செருப்பை கழட்டி அடிக்க மாட்டீர்களா? உடை உடுத்துகிற உரிமையை விட்டுக் கொடுக்காத பெருமக்களே, பேசுகின்ற உரிமையை விட்டுக் கொடுக்காத பெருமக்களே, வாக்குரிமையை மட்டும் நீங்கள் எப்படி விட்டுக் கொடுக்கிறீர்கள்? அதை மட்டும் எப்படி காசுக்கு விற்கிறீர்கள்? வாக்குரிமையை எவன் ஒருவன் காசுக்கு விற்கிறானோ, எவன் ஒருவன் வாக்குக்கு காசு வாங்குகிறானோ அவனாலே இந்த சமூகம் சீரழிந்து சின்னாபின்னமாகிறது. இந்த சமூகத்திலே நடக்கக்கூடிய எந்த கேட்டை எதிர்த்து அவன் பேசுவதற்கும் தார்மீக உரிமையற்றவனாக போகிறான். நீ காசு வாங்கினா நீயே ஊழல்வாதிடா. நீ காசு வாங்கினா நீயே லஞ்சம் வாங்குறவன். பின்ன எந்த உரிமையின் அடிப்படையில் எந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு அரசியல்வாதி ஊழல் செய்கிறான் உன்னால பேச முடியுது? எப்படி பேச முடியுது? அரசியல்வாதி கொள்ளையடிக்கிறான் என்று எப்படி உன்னால் சொல்ல முடிகிறது? அரசியல்வாதி உனக்கு அடிப்படையாக இதை செய்து கொடுக்க முடியவில்லை, அதை செய்து கொடுக்கவில்லை என்று எப்படி உன்னால கம்ப்ளைண்ட் பண்ண முடியுது? விவோ ஆபீஸ்ல லஞ்சம் வாங்குறானே, தாசில்தார் ஆபீஸ்ல, ஆர்டிஓ ஆபீஸ்ல லஞ்சம் வாங்குறானே, லைசன்ஸ் வாங்குறதுக்கு லஞ்சம் வாங்குறானே, பிறப்பு சான்றிதழ் இறப்பு சான்றிதழ் வாங்குறதுக்கு லஞ்சம் வாங்குறானே, கம்யூனிட்டி சர்டிபிகேட் வருமான சான்றிதழ் வாங்குறதுக்கு லஞ்சம் வாங்குறானே, அரசு வேலையில சேர்றதுக்கு லஞ்சம் வாங்குறானே, எப்படி உன்னால சொல்ல முடியும்? நீ ஏன் லஞ்சம் வாங்குறவன்டா? ஓட்டு காசு வாங்குற நீ லஞ்சம் வாங்குறவன். இதுல இருக்கிற மிகப்பெரிய சூட்சமே அதான். இவன் நம்மளை கேள்வி கேட்க கூடாது, இவனுக்கு கேள்வி கேட்கக்கூடிய தார்மீக உரிமையை இவனிடத்துல இருந்து பறிச்சிடணும். என்ன பண்ணலாம்? இவனை கரப்ட் ஆக்கிறேன், இவனை லஞ்சம் வாங்குறவன் ஆக்கிறேன், இவனை ஊழல் செய்யறவன் ஆக்கிறேன். அவன் கேட்கறதுக்கான தகுதியை தன்னியல்பிலேயே இழந்து போவான். எல்லா கேடுகளும் மதிப்பிற்குரியவர்களே, இந்த நாட்டிலே நடக்கக்கூடிய அத்தனை கேடுகளும் தேர்தலுக்கு காசு வாங்குவதில் இருந்தே தான் தொடங்குகிறது. அதுதான் இங்க மிகப்பெரிய சிக்கல். இதுல என்ன, எங்களை மாதிரி புதிய கட்சிகளுக்கு, நேர்மையான கட்சிகளுக்கு, கொள்கையின் அடிப்படையில் இயங்கக்கூடிய கட்சிகள் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிக்கல் என்னவென்றால், நாங்கள் வாக்குக்கு காசு கொடுக்க மாட்டோம், இது எங்களுடைய கொள்கை, அது உன்னதமான உரிமை, எங்களுக்கு விழக்கூடிய ஒவ்வொரு வாக்கையும் நாங்கள் மதிக்கிறோம், அதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. 2016 2026 2 சட்டமன்ற தேர்தல், 2 நாடாளுமன்ற தேர்தல், 1.1% 4.5 லட்சம் ஓட்டு, இன்றைக்கு தேதிக்கு 8.22% 36 லட்சம் வாக்குகள் இதுவரை நாங்கள் வாங்கி இருக்கிறோம். மனம் திறந்து சத்தியம் செய்து பொதுவிலே மக்களிடத்திலே சொல்வோம், இந்த 36 லட்சம் ஓட்டுகளில் ஒரு ஓட்டு கூட 1 ரூபாய் காசு கொடுத்து வாங்கியது இல்லை, வாங்கினதில்லை. நான் பேசுவேன் நேர்மையை பற்றி. இதே தொகுதியிலே போட்டியிடக்கூடிய திமுக காரனோ அதிமுக காரனோ யாராவது ஒருவன் இதே போல மேடை போட்டு மேடையில் ஏறி நான் 1 ரூபாய் காசு கொடுத்து நான் வாக்கு வாங்கல, நான் நேர்மையாளன்னு சொல்ல முடியுமாங்கிறத நீங்க யோசிச்சுக்கோங்க. ஏன் அவன் கரப்டடா இருக்கிறதுக்கு அவன் நிர்பந்திக்கப்படுறான்? ஏன் நிர்பந்திக்கப்படுறான்னா, 40 லட்சம் ரூபாய் செலவு பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தேர்தல் ஆணையத்தால அறிவிக்கப்படுற ஒரு தொகுதிக்குள்ள 40 கோடி செலவு பண்றவன், இலவச பொருட்கள் கொடுக்கிறவன், பணம் கொடுக்கிறவன், 1,41,000 பேர் இருக்கான் அந்த தொகுதியில. அதான 1,41,000 வாக்காளர். 1,41,000 வாக்காளருக்கும் 2000 ரூபாய் 3000 ரூபாய் 4000 ரூபாய் பணம் கொடுக்குறான்னா எங்க போகுது பாரு அந்த பணம்? எங்க போகுது அந்த பணம்? அந்த காசு அவன் திருப்பி எடுக்கணும். அதை தாண்டி 1008 விஷயங்கள், 30 கோடி 40 கோடி செலவு பண்ணி சென்னையில ஒரு தொகுதியை தக்க வச்சுக்கணும்னு நினைக்கிறவன் பதவிக்கு பொறுப்புக்கு வந்தா அந்த பணத்தை திரும்ப எடுக்கணும்னு நினைப்பானா, இல்ல மக்களுக்கு சேவை பண்ணணும்னு நினைப்பானா? அவனுக்கு அது ஒரு தொழிலா போயிருது, ஊழல் செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பா போயிருது. அதனாலே மக்களுக்கு நேர்மையாக அவனால் செயலாற்ற முடியவில்லை. சம்பாதிக்கணும், முடிஞ்ச அளவுக்கு சம்பாதிக்கணும்னு தான் அவன் நினைப்பான். ஆண்டாண்டு காலமா அரசியல் அப்படிதான் நடக்குது இங்க. அதான மிகப்பெரிய சிக்கல். நீங்க சிந்திச்சு பாருங்க, இந்த தொகுதி இருக்க 1000 விளக்கு தொகுதி, இது ஒரு விசித்திரமான தொகுதி. தென் சென்னையிலையும் சேராது, வட சென்னையிலையும் சேராது.
இது மத்தியில இருக்கு. ஆக தென் சென்னையினுடைய சாயலும் இந்த தொகுதிக்குள்ள இருக்கும், வட சென்னையினுடைய சாயலும் இந்த தொகுதிக்குள்ள இருக்கும். தமிழ்நாட்டிலேயே ஏழை பணக்காரன் வித்தியாசம் பெரிய அளவிலே இருக்கக்கூடிய ஒரு தொகுதி என்றால் அது 1000 விளக்கு தொகுதி தான். இந்த தொகுதிக்குள்ளதான் கோபாலபுரம் இருக்கு, இந்த தொகுதிக்குள்ளதான் போயஸ் கார்டன் இருக்கு, இந்த தொகுதிக்குள்ளதான் ஆற்றங்கரை பக்கத்திலே வாழக்கூடிய ஏழை எளிய வீடற்ற மக்களும் இருக்கிறார். ஆக உச்சாணி கொம்பிலே அதிகாரத்திலே இருக்கக்கூடிய முதலமைச்சர் முதற்கொண்டு இங்குதான் இருந்திருக்கிறார், சாதாரண எளிய மக்களும் இங்குதான் இருந்திருக்கிறார். நீங்கள் சிந்தித்து பாருங்கள், முதலமைச்சர் இருக்கிற காலத்திலே, கலைஞர் கருணாநிதி இருக்கிற காலத்திலே, அம்மையார் ஜெயலலிதா இருக்கிற காலத்திலே இதே தொகுதியிலே வாழக்கூடிய மக்கள் வாங்கி சாப்பிடுகிற ரேஷன் அரிசியை ஒரே ஒரு நாளாவது வாங்கி அவர்கள் சாப்பிட்டு இருப்பார்களா? இந்த தொகுதியிலே சுகாதாரம் மற்றும் மிக மிக அதிகமான அளவிலே கொசு தொல்லை, அதனாலே ஏற்படக்கூடிய நோய்கள் இருக்கிறதே, இந்த கொசு தொல்லையாலே, இந்த நோயினாலே என்றைக்காவது ஒரு நாள் உங்களை ஆண்டவர்கள் பாதிக்கப்பட்டிருப்பார்களா? நீங்கள் மருத்துவம் பார்க்கக்கூடிய அதே மட்டமான அரசு மருத்துவமனைகளிலே இவர்கள் என்றைக்காவது ஒரு நாள் மருத்துவம் பார்த்திருப்பார்களா? நம்முடைய பிள்ளைகள் படிக்கிறதே தரமற்ற அரசு பள்ளிகள், இதிலே என்றைக்காவது ஒரு நாள் முதலமைச்சர் வீட்டிலே இருக்கிற மகனோ மகளோ வந்து படித்திருப்பார்களா? அது எப்படிடா ஒரே தொகுதிக்குள்ள ஆளக்கூடியவனும் இருக்கிறான், அவன் ஆட்சி காலத்திலே அடிமையாக வாழக்கூடிய மக்களும் இருக்கிறான், ரெண்டு பேருக்கும் இருவேறு விதத்திலே தரம் இருக்கிறது. அவன் அனுபவிக்கக்கூடிய தரத்தினுடைய வாசனையை கூட சாதாரண ஏழை எளிய மக்களால் நுகர முடியவில்லை என்றால் அது என்னடா சமத்துவம்? அது என்னடா சரியான நாடு? என்னது? எப்படி எப்படி அது? சிந்திச்சு பாருங்க. அப்ப எவ்வளவு பெரிய சிக்கல் இருக்கு. அதாவது இந்த தொகுதியில அண்ணன் களஞ்சியம் அவர்களிடம் பேசிக் கொண்டிருக்கும் போது அவர் சொன்னார், குடிநீர் பிரச்சனை இருக்குது, லாரியில தண்ணி வந்தாதான் தண்ணி பெரும்பகுதியான மக்களுக்கு இந்த பகுதியில், அல்லது வாட்டர் கேன்ல தண்ணி வரணும், வந்தாதான் தண்ணி. சுகாதாரம் பல்லாண்டு காலமாக குடிநீரோடு சாக்கடை நீர் கலக்கிறது, முறையான கழிவு நீர் வடிகால்கள் இல்லை, மழை வேளைகளிலே சாக்கடை நிரம்பி வழிகிறது, சுகாதாரத்தாலே தொற்று நோயாலே பல பேர் அவஸ்தையடைகிறார்கள், பாதிக்கப்படுகிறார்கள். எந்த விதத்திலும் சுகாதாரம் இல்லாத தொகுதி, குடிநீர் இல்லாத தொகுதி. கல்வி, இங்கே இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்கள், கல்வி பள்ளிக்கூடங்கள் தரமற்ற நிலையில் இருக்கிறது. பெரிய அளவுல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இங்க இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்கள் அரசு பள்ளிக்கூடங்கள் அல்ல, எல்லாம் தனியார் பள்ளிக்கூடங்கள்ல இருக்கு. அரசால ஒரு பள்ளிக்கூடத்தை திறம்பட நடத்த முடியல. அப்ப மக்களுடைய அடிப்படை உரிமையாக இருக்கக்கூடிய கல்வி, மருத்துவம், சுகாதாரம், குடிநீர், இது எல்லாமும் இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு பிரச்சனை. ஆனால் இந்த தொகுதியிலே தான் 4 முறை தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கிறார். ஒரு முதலமைச்சருடைய தொகுதியை இவ்வளவு கேவலமாக இருக்கும் என்றால் மற்ற அமைச்சருடைய தொகுதி தமிழ்நாடு முழுவதும் எவ்வளவு கேவலமாக இருக்கும் என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்க. சிந்தித்து பாருங்க, சிந்திச்சு பாருங்க. மதிப்பிற்குரிய பெருமக்களே, இந்த தமிழ்நாடே, இந்த சென்னையே மிகப்பெரிய பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளை கொண்டது. இங்கே இருக்கிற அளவுக்கு ஏழைக்கும் பணக்காரனுக்குமான வித்தியாசம், இடைவேளி வேறு எங்கும் இல்லை. இது ஒரு விசித்திரமான ஊர். நீங்க காலையில மெரினா கடற்கரையை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கூட்டம் காலைல எந்திரிச்சு வயிற்றை குறைக்கிறதுக்காக ஓடிக்கிட்டே இருக்கும் தொந்தியை வச்சுக்கிட்டு. இன்னொரு கூட்டம் காலைல எந்திரிச்சு என்ன பண்றது தெரியாம வயிற்று நிறைக்கிறதுக்காகவே ஓடிக்கிட்டு இருக்கும். இந்த 2 கூட்டமும் ஒரே இடத்துல வாழும். பணத்தை வச்சுக்கிட்டு என்ன செய்யறதுன்னு ஒரு கூட்டம் தெரியாம புலம்பிக்கிட்டு இருக்கும், பணத்துக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாம ஒரு கூட்டம் இருக்கும். இது ரெண்டும் ஒரே இடத்துல இருக்கும். குடியிருக்கிறதுக்கு வீடு இல்லாம பிளாட்ஃபார்ம்கள்ல வாழக்கூடிய மக்கள் வாழ்கிற இதே நாட்டில் தான் மதிப்பிற்குரியவர்களே தான் வளர்க்கக்கூடிய நாய்க்கு வீடு வைத்திருக்கிற மனிதர்களும் இருக்கிறார்கள். இவன் ரெண்டும் ஒரே தொகுதிக்குள்ள வாழும். குடிக்கிற தண்ணிக்கு தண்ணி இருக்காது, குடிக்கிற தண்ணிக்கு குடமெல்லாம் தவம் இருக்கிற ஒரு இடத்துலதான் அடிக்கிற தண்ணிக்கு ஆங்காங்கே கடை இருப்பது அயோக்கியத்தனம். அது கேடு, அது கேடு. ஆக எல்லா விதமான பிரச்சனைகளும் இந்த தொகுதியிலே நிறைந்திருக்கிறது. மக்களுக்கு தரமான வாழ்க்கை என்பது உறுதியாக இல்லை. அவ்வளவு சிக்கல்கள் இருக்கு. போக்குவரத்து நெரிசல் இந்த தொகுதியில மிகப்பெரிய சிக்கல். பாலங்கட்டுறன்னு பல பேர் ஊழல் பண்ணதோட சரி. கழிவுநீர் திட்டங்களை அமைக்கிறோம், கழிவுநீர் குழாய்களை பதிக்கிறோம், பாதாள சாக்கடை திட்டத்தை சீர்பட செயல்படுத்துகிறோம், திட்டம் வகுத்ததோடு சரி. மழை வந்தால் தெரியும், ஒண்ணும் இல்ல. மழை வரும்போது நெஞ்சளவுக்கு மழை தண்ணி ஏறி நிற்கும் போது, சாக்கடை தண்ணி கலந்து துர்நாற்றம் அடிக்கும் போது,
மழை தண்ணி வெளியில போகாம இருக்கும் போது கொசு மண்டி போய் நாற்றம் எடுத்து சுகாதாரமற்ற இந்த தொகுதியில இடங்கள் இருக்கிற போது நேரா முதலமைச்சரை வந்து அங்க நிக்க சொல்லு, ஸ்டாலினை வந்து அங்க நிக்க சொல்லு, உதயநிதி ஸ்டாலினை வந்து நிக்க சொல்லு, எடப்பாடி பழனிசாமி வந்து நிக்க சொல்லு. எத்தனை நாள் மூக்க பிடிச்சிட்டு நிக்கிறாங்கன்னு நீ பாரு. ஆனா அதுக்குள்ளதானே நம்ம வாழணும், அதுக்குள்ளதானே நம்ம வாழணும். மக்கள் குறித்து எந்த விதமான அக்கறையும் மற்றவர்கள். டாஸ்மாக் பல்கி பெருகி கிடக்கு இந்த தொகுதியில. கஞ்சா பழக்கம் முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு அதிகமா இருக்கு. எல்லாரும் கஞ்சா அடிக்கிறான். போதை சூழ்ந்த தலைநகரமாக மாறிடுச்சு சென்னை. 14 வயசு பையன், 12 வயசு பையன், 11 வயசு பையன் கஞ்சாவை அடிச்சுட்டு அவன் பண்ற சீரழிவுகள், கெட்டு போறது, குடிக்கு போதைக்கு வாழ்க்கையை படி கொடுக்கிறது எல்லாம் தொடர்ச்சியா நடந்துட்டு தானே இருக்கு. பத்திரிகை செய்திகள் படிக்கிறோம் தானே இந்த நாட்டுல. இந்த பாருங்க, கடந்த 15-20 நாட்கள்ல 2 வயது சிறுமி பாலியல் வன்புணர்வுக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறாள் கிருஷ்ணகிரியில. 60 வயது அம்மா பாலியல் வன்புணர்வுக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறாள். தூத்துக்குடியில 14 வயது சிறுமி பாலியல் வன்புணர்வுக்கு ஆளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறாள். மதுராந்தகத்துல 14 வயது சிறுமி பாலியல் வன்புணர்வுக்கு ஆளாக்கப்பட்டு மருத்துவமனையில் இருக்கிறாள். தமிழ்நாடு முழுவதும் பெண்களுக்கு எந்த விதமான பாதுகாப்பும் இல்லாத ஒரு மாநிலமாக இந்த மாநிலம் மிக துரிதமாக மாறிக்கொண்டிருக்கு. காலையில நியூஸ் பேப்பரை எடுத்தோம் அப்படின்னா கை நடுங்காம அதை படிக்க முடியல, படிச்சு முடிச்சு வைக்க முடியல. தமிழகத்தினுடைய எல்லா தெருக்கள்லையும் கஞ்சாவை போட்டு இந்த பசங்க 16-17 வயசு பசங்க கஞ்சாவுக்கு அடிமையாகி கஞ்சாவை போட்டு தெரு முக்குல நின்னுக்கிறான். அந்த வழியில போற பெற்றோர்கள், வயசானவர்கள், பெண் பிள்ளையை பெற்றவர்கள் அவங்களை தாண்டி போறதுக்குள்ள படுற பாடு சொல்லி மாளாது. திரும்பி பார்த்து முறைச்சா ஏதாவது ஒண்ணு நடந்தா திடீர்னு சண்டை வந்துடும். சண்டை வந்ததுன்னா அடிதடி ஆகி போயிடும், சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஆகி போயிடும். பதட்டத்தோடையே வாழ்ந்துட்டு இருக்காங்க பெண் பிள்ளைகளை பெற்றவர்கள். இதில் பாதுகாப்பான மாநிலம் என்று வெட்கமே இல்லாமல் முதலமைச்சர் பேசுகிறார். சட்டம் ஒழுங்கு நேரடியாக என்னுடைய கட்டுப்பாட்டிலே இருக்கும். பெண்களுக்கு எதிரான கொடுமைகளை நான் இரும்பு கரம் கொண்டு அடக்குவேன் என்று சொன்னது இதே மு.க. ஸ்டாலின் 2021 வாக்குறுதி மக்களுக்கு. ஆனால் அந்த ஆட்சி காலத்திலே நான் முன் எப்பொழுதும் இல்லாத அளவிற்கு பெண்கள் மீதாகவும் பட்டியல் சமூகத்தினர் மீதாகவும் தொடர்ச்சியான வன்முறைகளும் தாக்குதலும் நடந்து கொண்டே இருக்கிறது. சிந்திச்சு பாருங்க, என்ன காரணம்? போதை காரணம். எப்படி இவ்வளவு மோசமா தமிழ்நாடு கண்ணு முன்னாடியே மாறிக்கிட்டு இருக்கு? எல்லாம் இந்த சாராயத்தால, போதையால. காவல்துறைக்கு தெரியுமே, இயங்கக்கூடிய காவல்துறை நேர்மையா இருக்குதா? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காவல்துறைக்கு ஒரு ஏரியாவில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு அந்த ஏரியாவில் எந்த இடத்துல கஞ்சா விற்கிறான்னு தெரியாதா? யார் விற்கிறான்னு தெரியாதா? எது ஹப்னு தெரியாதா? எல்லாமும் தெரியும் காவல்துறைக்கு. எந்த டாஸ்மாக்ல பிளாக்ல சரக்கு ஓட்டுறான், எவன் 10 மணிக்கு மேல சாராயம் விற்கிறான், எவன் மதியம் 12 மணிக்கு முன்னாடி சாராயம் விற்கிறான், எல்லாம் தெரியும். யாருக்கு தெரியும்? போலீஸ்க்கு தெரியும், அங்க இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு தெரியும். இது தெரியாமலாம் இருக்காது. ஆனா நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. ஏன் நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க? ஏன்னா கட்டிங், லஞ்சம். காவல்துறையே விரும்பி நடவடிக்கை எடுக்கணும் நினைச்சா கூட மேல இருக்கிற அரசியல்வாதிகளும் மந்திரிமார்களும் கவுன்சிலர்களும் எடுக்க விட மாட்டான். ஏன்? கஞ்சா விற்கிறவனும் சாராயம் விற்கிறவனும் அவனுக்கு தெரிஞ்சவனா இருப்பான். நீங்க வேணா பாருங்களேன், இந்த இடத்துல கஞ்சா விற்கிறாங்க, என்னுடைய ஏரியா கெட்டு போகுது, பாதுகாப்பு இல்லாம இருக்கு அப்படின்னு சொல்லி எவனாலும் ஒரு நல்ல உள்ளம் கொண்டவன், சமூகத்தின் மீது அக்கறை கொண்டவன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன் பண்ணி சொன்னான்னு வச்சுக்கோங்களேன், காவல்துறை வந்து கஞ்சா விற்கிறவனை போய் பிடிக்காது. மாறா அந்த கஞ்சா விற்கிறவனுக்கு இந்த போன் வந்தவொடனே அது போன் பண்ணும், காவல்துறை போன் பண்ணும். போன் பண்ணி உன்னை பத்தி ஒருத்தவன் தகவல் கொடுக்குறான், பார்த்து கவனமா இருந்து போனை வச்சிருவான். இவன் இந்த கஞ்சா விற்கிறவன் என்ன பண்ணுவான்? நேரா கும்பலா போய் எவன் நல்லது சொன்னானோ அவனை போட்டு தள்ளிடுவான். இதுதான் நடக்குது, இதான் நடக்குது. அப்ப என்ன? பழகி விட்டது, சர்வசாதாரணமாகி விட்டது. கேடுகள் நார்மலைஸ் பண்ணப்படுது ஒரு சமூகத்துல. பாலியல் வன்புணர்வுகளும் கற்பழிப்புகளும் பாலியல் அபத்தங்களும் ஒரு சமூகத்துக்குள்ளாக எளிமையாக கடந்து போகிற ஒரு விஷயமாக இருக்கிறது. உனக்கும் எனக்கும், படிக்கிற உனக்கும் எனக்கும் செய்தித்தாள் அது வெறும் செய்தி. ஆனா பாதிக்கப்படுறவனுக்கு அது வாழ்நாள் வட்டு. மரணத்தின் கடைசி நொடி வரை அந்த சம்பவத்தை ஒரு பெண்ணாலே மறக்க முடியாது. தள்ளும்பு ஏறி போயிருந்தா நெஞ்சில. வாழ்க்கை முழுவதும் அந்த கனம் அழுத்தி அழுத்தி அவளை சாவடிச்சு. உன் வீட்டு பிள்ளைக்கு என் வீட்டு பிள்ளைக்கு நடக்கும் போது அது தெரியும், அது தெரியும். அல்லது முதலமைச்சர் வீட்டில் நடக்கும் போது அது தெரியும். எடப்பாடி பழனிசாமி வீட்டில் நடக்கும் போது அது தெரியும். எடப்பாடி பழனிசாமியினுடைய பிள்ளைகளை காவல்துறையில வச்சு அடிச்சு பழகிக்கன்னு சொல்லி அடிச்சு ஜெயராஜையும் பெண்ணிக்ஸையும் கொன்னது போல எடப்பாடி பழனிசாமி குடும்பத்தில் நடந்திருந்தா உனக்கு தெரியுண்ட.
உனக்கு தெரியும்? முதலமைச்சர் ஸ்டாலின் குடும்பத்தில் நடந்திருந்தா அந்த வழி வேதனை எப்படி இருக்குன்னு உனக்கு தெரியும்? 2 பேருங்க, அப்பா புள்ள, பெனிக்ஸ் ஜெயராஜ், தூத்துக்குடி. காவல்துறை கைது பண்றாங்க. கைது பண்ணி 9 காவல்துறை ஒன்னா சேர்ந்து அப்பனும் மகனும் கிடைச்சிருக்கான், அடிச்சு பழைக்கன்னு அடிச்சிருக்கான். சொல்ல முடியாது, அவ்வளவு சித்திரவதை பண்ணி அடிச்சிருக்கான். இரும்பு கம்பியை வச்சு அடிச்சிருக்கான், அடிக்க கூடாத இடத்துல அடிச்சிருக்கான், படுக்க வச்சு அடிச்சிருக்கான், தொங்க விட்டு கட்டி தொங்க விட்டு தோள்பட்ட இறங்க இறங்க அடிச்சு கொண்டிருக்கான். அந்த அயோக்கிய பயலுங்க இந்த 9 காவல்துறை அதிகாரி கோர்ட் சொல்லுது, தீர்ப்புல சொல்லுது, இந்த கேடுகள் எல்லாத்தையும் பண்ணிருக்கான். எவ்வளவு திமிரு இருந்தா, எவ்வளவு மனநோய்க்கு ஆட்பட்ட கூட்டமா இருந்தா அப்பனும் பிள்ளையும் கிடைச்சிருக்கான், அடிச்சு பழகிக்கன்னு சொல்லி அடிச்சு சாகடிப்ப. என்னடா அது? என்னடா அது? சிந்திச்சு பாருங்க. அஜித் குமார் மரணம், ஆகாஷ் மரணம், ஒரு பொய் புகார்ல ஒருத்தவனை கூட்டு போய் பின்னாடி போட்டு படுக்க வச்சு கட்டி அடிச்சு மிளகாத்தூளை போட்டு அடிச்சு. அண்ணன் சொன்னாரு, டாஸ்மாக்ல இந்த வருட ஆண்டு வருமானம் தமிழ்நாடு அரசுக்கு 52,000 கோடி. எவ்வளோ? 52,000 கோடி. 2026ல டாஸ்மாகினுடைய மொத்த வருமானம் தமிழ்நாட்டில் வெறும் 6,000 கோடி. 2026ல 20 வருஷத்துல 52,000 கோடி. எங்கிருந்து? 6,000 கோடியிலிருந்து 52,000 கோடி, கிட்டத்தட்ட 9 மடங்கு. இந்த 20 வருஷத்துல உங்க சம்பளம், சாதாரண வேலைக்கு போற ஒரு மனுஷனோட சம்பளம் 9 மடங்கு உயர்ந்திருக்கா? ஆனா சாராயத்தினுடைய லாபம், விற்பனை லாபம் 9 மடங்கு உயர்ந்திருக்கு. உங்களுக்கு தெரியுமா? தமிழ்நாட்டில் SOTRன்னு ஒன்று இருக்கு, ஸ்டேட் ஓன் டாக்ஸ் ரெவென்யூ, மாநிலத்தினுடைய சொந்த வரி வருவாய். இந்த சொந்த வரி வருவாயில 30% சாராய வருமானம், டாஸ்மாக் வருமானம் மாநில அரசுக்கு. அதுதான் பிரைமரி சோர்ஸ், அதுதான் பிரதானமான வருவாய். மாநில அரசு இயங்குவதே சாராயத்தில் இருந்த வருவாயில் தான் இயங்குகிறது. தேர்தல் அறிக்கை கொடுப்பாங்க. 2016, 2011 தேர்தல் அறிக்கை பாருங்க. திமுகவினுடைய தேர்தல் அறிக்கை, அதிமுகவினுடைய தேர்தல் அறிக்கையை பாருங்க. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பூரண மது விலக்கை கொண்டு வருவோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா டாஸ்மாகை இழுத்து மூடுவோம்னு அர்த்தம். யார் சொல்லுவா? திமுக சொல்லும். அதிமுக என்ன சொல்லும்? நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் படிப்படியாக பூரண மது விலக்கை கொண்டு வருவோம்னு சொல்லும். விடுதலை சிறுத்தைகள் இருக்கிறது, மது விலக்கு வேண்டி என்ன பண்ணோம்? மாநாடு போடும். பாமக இருக்கிறது என்ன பண்ணோம்? நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் முதல் கையெழுத்தே மது விலக்கு தான் என்று சொல்லும். நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளுக்கும் சாராயத்தை ஒழிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறது, வாக்குறுதி கொடுக்கிறார்கள். நாட்டிலே இவர்கள் தான் ஆள்கிறார்கள். பிறகு ஏன் சாராயம் ஒழியல? அடிப்படையில் ஒரு கேள்வி தானே, ஏன் சாராயம் ஒழியல? இவன் தான் சொல்றான் ஒழிச்சிருவன்னு, இவன் தான் சொல்றான் பூரண மது விலக்குன்னு, 15 வருஷமா சொல்லிட்டு இருக்கான். இவன் தான் ஆள்றான். மூடுறதுக்கான அதிகாரம் இவன்கிட்ட தான் இருக்கு. எவன் ஒருவனும் கேள்வி கேட்க முடியாது. இவன் மூடனா பிறகு ஏன் மூட மாட்டேங்கிறான்? மூட முடியாதுன்னா நீ ஏன் மூடிடுவேன்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்து மக்களை ஏமாத்துற. இந்த கனிமொழி இருக்கிறாங்களே நாடாளுமன்ற உறுப்பினர், திமுக நாடாளுமன்ற உறுப்பினர், எடப்பாடி பழனிசாமியுடைய ஆட்சி காலத்தில் தமிழ்நாட்டில் இளம் விதவைகள் அதிகமாயிட்டாங்க, ஃபேமிலி டொமஸ்டிக் வயலன்ஸ் அதிகமாயிடுச்சு, பெண்களுக்கு என்ன கிடைக்கல? நிம்மதி இல்லை, அரிசி வாங்க முடியல, சேலை வாங்க முடியல. காரணம் இந்த சாராயம். எடப்பாடி பழனிசாமி அரசாங்கம் டாஸ்மாக மூடணும் சொன்னது யாரு? கனிமொழி. இந்த 5 வருஷம் நடந்த ஆட்சியாரோடது திமுக ஆட்சி, ஸ்டாலினோட ஆட்சி. உங்க அண்ணன் தானே ஆட்சி பண்றாரு. உங்க மூஞ்ச இங்கிட்டு திருப்பி அண்ணா அண்ணா தமிழ்நாட்டில் இளம் விதவைகள் எண்ணிக்கை அதிகமாயிருச்சு அண்ணா, தயவு செஞ்சு டாஸ்மாக மூடன்னான்னு சொல்ல வேண்டியதானே? ஏன் சொல்லலை நீங்க? 5 வருஷமா ஏன் டாஸ்மாக மூடல? மதிப்பிற்குரிய பெருமக்களை, நான் உங்களுக்கு சொல்லுவேன், இதற்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய ஊழல் இருக்கிறது. வருமானத்திற்கு தெரிந்து அரசாங்கத்திற்கு வரக்கூடிய வருவாய் 52,000 கோடி. ஆனால் விற்கக்கூடிய அரசாங்கத்திற்கே 52,000 கோடினா அதை தயாரிக்கக்கூடிய தொழிற்சாலைகளுக்கு லட்சம் கோடி கணக்கான ரூபாய் லாபம். இந்த தொழிற்சாலைகள் தமிழகத்தில் 11 தொழிற்சாலைகள் இருக்கிறது. இந்த 11 தொழிற்சாலைகளும் யாரிடத்தில் இருக்கிறது என்றால் இதே திமுக அதிமுகவுடைய மந்திரிமார்கள் இடத்துல இருக்கிறது, ஜெகத் ரட்சகன் இடத்துல இருக்கிறது, TR பால் இடத்துல இருக்கிறது.
ஆக விற்கக்கூடிய அரசாங்கத்திற்கு 52,000 கோடி லாபம், தயாரிக்கக்கூடியவர்களுக்கு லட்சம் கோடி லாபம், எப்படி பார்த்தாலும் அவர்களுக்கு லாபம். இங்கே இருக்கக்கூடிய டாஸ்மாக் பார்களை, மணவைகள் மன்றங்களை கான்ட்ராக்டுக்கு எடுக்கிறவன் யாரு? இதே திமுக அதிமுக கிளை செயலாளர் கவுன்சிலர், அவனுக்குள் லாபம். ஆக பல லட்ச கோடிக்கணக்கான லாபம் தருகிற ஒரு துறை தான் சாராயத்துறை. அதனாலே மக்கள் எக்காடு கட்டு போனாலும் பரவாயில்லை, எவன் செத்தாலும் பரவாயில்லை, எவன் வீட்டுல இளவு விழுந்தாலும் பரவாயில்ல, எனக்கு தேவை வருமானம்னு கோடி கோடியா கொள்ளையடிச்சு சொத்து சேர்ப்பதற்கு ஒரு வாய்ப்பு தான் இந்த டாஸ்மாக். உயர் நீதிமன்றம் சொல்கிறது, நாட்டில் நடக்கக்கூடிய விபத்துகளுக்கு பின்னாலே சாராயம் இருக்கிறது, நாட்டிலே நடக்கக்கூடிய குற்றச்செயல்களுக்கு பின்னாலே பெரிய அளவிலே சாராயம் இருக்கிறது, போதை இருக்கிறது, கஞ்சா இருக்கிறது, நெடுஞ்சாலைகளில் டாஸ்மாக் இருக்கக்கூடாது அப்படிலாம் உயர் நீதிமன்றம் சொல்லுது. இளம் விதவைகள் அதிகமா இருக்கிறாங்க அப்படின்னா ஆய்வறிக்கை சொல்லுது. அதுவும் இல்லாம குடிகாரனுடைய குடும்பத்தில் 35 வயசுல தொடர்ச்சியா குடிக்கிறவன், குடிக்க அடிமையாகி உழைக்கிற அந்த வலிமையை இழந்துடுறான், அவன் குடும்பத்துக்கு பாரமா போயிடுறான், அவனால உழைக்க முடியல. இவ்வளவு கேடுகள் இருக்கு. செத்து போறான் 35 வயசுல கிட்னி அழுகி. ஒரு சமூகத்தில் இளைஞர்கள் பெரிய அளவில் செத்து போகிறார்கள் இந்த சாராயத்தினாலே. அதை விட பெரிய பாவம் எதுவுமே கிடையாது ஒரு நாட்டில். அதை செய்யக்கூடிய அரசாங்கம் இந்த அரசாங்கம். மூட மாட்டாங்க. நாடு பொருளாதார வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படிம்பாங்க. என்ன பொருளாதார வளர்ச்சி அடைஞ்சிச்சு? பொருளாதார வளர்ச்சி 2 இலக்கத்தில் அடைஞ்சிருச்சு எங்களோட ஆட்சியில் அப்படின்னா அப்புறம் என்ன புடுங்கிறதுக்கு மக்களுக்கு 5,000 ரூபாய் 10,000 காசு கொடுக்குறீங்க? வளர்ந்த நாட்டுக்குள்ள எதுக்குடா காசு மக்களுக்கு? பொருளாதாரம் வளர்ந்துச்சுன்னா யாரோட பொருளாதாரம் வளர்ந்துச்சு? கம்பெனிகளுடைய பொருளாதாரம் வளர்ந்துச்சுடா. மக்களோட பொருளாதாரம் எங்க வளர்ந்துச்சு? எங்க வளர்ந்துச்சு? மதிப்பிற்குரியவர்கள் அவர் சொன்னது போல 10,63,000 கோடி கடனே. கோல்டன் ரூல் ஆஃப் எகனாமிக்ஸ் பிரகாரம் வாங்குற கடன்ல 80% கடனை எதுக்கு பயன்படுத்தணும்? முதலீட்டுக்கு பயன்படுத்தணும். இவங்க 40% கூட பயன்படுத்தல. காசை வச்சு என்ன பண்றாங்க? இவங்க தேர்தலில் ஜெயிக்கிறதுக்கு அரசு காசு 5,000 ரூபாய் 10,000 ரூபாய் எடுத்து கொடுத்து, மக்களுக்கு இலவசம் கொடுத்து, உரிமை தொகை கொடுத்து, கருணை தொகை கொடுத்து நாட்டை கெடுத்து குட்டிச்சவராகிறாங்க. இதெல்லாம் பேசணும்னா நீங்க இலவசத்துக்கு எதிராக பேசுறீங்க. மக்கள் நல்வாழ்வு எதிராக நல்வாழ்வு, எதிராக நல்வாழ்வு. இந்த நாட்டில் இதே சென்னையில் டாஸ்மாக் ஊழியர் போராடுறான், விஏஓ போராடுறான், மருத்துவர் போராடுறான், செவிலியர் போராடுறான், கிராம நிர்வாக அலுவலர் போராடுறான், அத்தனை பேர் போராடுறான். எதுக்கு போராடுறான்? சம்பளம் கொடுக்கலன்னு போராடுறான், பணி நிரந்தரம் இல்லைன்னு போராடுறான், ஊக்கத்தொகை இல்லைன்னு போராடுறான். நீ பணி நிரந்தரம் செய்ய முடியாதுன்னு சொல்ற. ஏன் செய்ய முடியாதுன்னு சொல்ற? பணி நிரந்தரம் செஞ்சா அவனுக்கு மாத ஊதியம் கொடுக்கணும். அவன் 22 வருஷம் 30 வருஷம் உழைச்சவன் பர்மனன்ட் பண்ண சொல்லி கேட்கிறான். அவனுக்கு நீ பர்மனன்ட் பண்ண மாட்டாங்கற. ஏன் பண்ண மாட்டாங்கற? சம்பளம் கொடுக்கிறதுக்கு உன்கிட்ட காசு இல்ல. உழைச்சவனுக்கு சம்பளம் கொடுக்க காசு இல்ல. இலவசத்துக்கு எங்க இருந்து வருது காசு? என்னடா நாடு இது? என்னடா நாடு? என்னடா நிதி நிர்வாகம் இது? கேடுகட்டு கேவலங்கட்ட ஒரு ஆட்சி நடந்து கொண்டு இருக்கிறது. மதிப்பிற்குரிய மக்களே, நேரம் இல்லை. தமிழ்நாட்டை கொண்டு போய் சொல்ல முடியாத பொருளாதார சிக்கல்ல இந்த அரசாங்கங்கள் மாட்டி விடுது. எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஒருத்தர் இருக்கிறார், அக்கா வளர்மதி போட்டி போடுறாங்க. எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கருணை தொகை கொடுப்போம். ஏன் கருணை தொகை கொடுப்ப? ஏன் பத்திரிகையாளர் கேட்கும்போது சொல்றாரு, திமுக ஆட்சியில் வரி அதிகமாயிடுச்சு, திமுக ஆட்சியில் வேலை வெட்டி இல்லாமல் போயிடுச்சு, அதனால மக்கள் பாதிக்கப்படுறாங்க, நான் வந்தா 10,000 ரூபாய் பணம் கொடுப்பேன்னு சொல்றாரு. அவரை போல ஒரு முட்டாளை இதுவரை நான் பார்த்ததில்லை. மதிப்பிற்குரியவர்களே, திமுக ஆட்சியில வேலை இல்ல, அதனால மக்கள் துன்பப்படுறான். நான் ஆட்சிக்கு வந்தா வேலை கொடுப்பேன்னு சொன்னா நீ நல்ல எதிர்கட்சி தலைவர். நாட்டில் வரி அதிகமாயிடுச்சு, அதனால மக்கள் துன்பப்படுறான், நான் வந்தா வரியை குறைப்பேன்னு சொன்னா நீ நல்ல எதிர்கட்சி தலைவர். பணம் கொடுப்பேன்னா கருணை தொகை கொடுப்பேன்னா கருணை இந்த நாட்டில் யார் மேல வரும்? பிச்சைக்கார மேல வரும் கருணை. வேற யார் மேல வரும்? மக்களை பிச்சைக்காரர்களாக மாற்றி வைத்திருக்கிறார். எந்தவித அறிவும் இல்லாமல், திட்டமும் இல்லாமல், தொலைநோக்கு பார்வையும் இல்லாமல். மாதமும் உரிமை தொகை 1000 ரூபாய் கொடுக்கிற போதே 10,63,000 கோடி கடன்ற. நீ 10,000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா எவ்வளவு கடன் வாங்குவ? எப்படி? மதிப்பிற்குரிய மக்களை, நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன். ஒரு அரசாங்கம் எப்படி பணம் சம்பாதிக்கும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த பிரச்சனை எதுவுமே இருக்காது. இந்த அக்கா பூக்கடை வச்சிருந்தாங்க, மூடிட்டு போயிட்டாங்க. இந்த பூக்கடையில மாலை வாங்கிட்டு காசு கொடுக்குறாங்களே, அதனால அவங்களுக்கு வருமானம் வருது. அந்த மாதிரி ஒரு அரசாங்கம் சம்பாதிக்குமானா? சம்பாதிக்காது. இந்த ஆட்டோ ஓட்டுறாரு அண்ணன், வாடகைக்கு ஆட்டோவில் ஏறி உட்காருவாங்க, சவாரி முடிஞ்சவன காசு கொடுத்துட்டு போவாங்களே, அப்படி ஒரு அரசாங்கம் சம்பாதிக்கும்னா? சம்பாதிக்காது. அரசாங்கம் சம்பாதிக்கிறது ஒரே ஒரு வழியில தான். என்னன்னா வரி. மக்கள்கிட்ட இருந்து வரி, நேரடி மறைமுக கட்டணம், நேரடி வரி, மறைமுக வரி. இது மட்டும்தான் பிரைமரி சோர்ஸ் ஆஃப் இன்கம் ஃபார் ஸ்டேட், ஃபார் கவர்னன்ஸ். தமிழ்நாடு அரசாங்கத்திற்கு பணம் அச்சடிக்கிற உரிமை கிடையாது. அப்ப அரசுக்கு பணம் எங்க இருந்து வருது? எப்படி இத்தனை கவர்மெண்ட் ஸ்டாஃபுக்கு சம்பளம் போடுறான்? எப்படி இவ்வளவு தூரம் பண்றான் அப்படின்னா, ஒரே விஷயம் அரசுக்கு வருமானம் வருது, மக்கள்கிட்ட வரி. கடந்த 5 ஆண்டுகள்ல உங்க சொத்து வரி அதிகமா இருக்கு, உங்க மின்சார கட்டணம் அதிகமா இருக்கு, 4 மடங்கு உயர்ந்திருக்கு, உங்க குப்பை வரி அதிகமா இருக்குது, தண்ணீர் கட்டணம் அதிகமா இருக்குது, நாட்டில் அடிப்படை பொருட்களுடைய விலைவாசி அதிகமா இருக்குது, பெட்ரோல் விலை அதிகமா இருக்கு, டீசல் விலை அதிகமா இருக்கு, சிலிண்டர் விலை அதிகமா இருக்கு, நீ பயன்படுத்துற எல்லாத்தோட விலை அதிகமா இருக்கு. ஏன் விலை ஏறுது ஒரு நாட்டில்? ஏன் வரி ஏறுது ஒரு நாட்டில்?
ஏன் வரியை ஏத்தணும் ஒரு நாட்டில்? ஏன் வரி ஏத்தணும்னா அரசுக்கு பணம் தேவைப்படுது. வரியில தான் அரசு பணம் சம்பாதிக்குது. டாஸ்மாக்ல தான் அரசு பணம் சம்பாதிக்குது. டாஸ்மாக்ல ஏன் டார்கெட் வச்சு விற்கணும்? டாஸ்மாக்ல ஏன் 52,000 கோடி 60,000 கோடி டாஸ்மாக் வச்சு விற்கணும்? தீபாவளிக்கு டாஸ்மாக்ல மதிப்பிற்குரிய பெருமக்களே, போன தீபாவளிக்கு வருமானம் மட்டும் 790 கோடி, பொங்கலுக்கு 725 கோடி டார்கெட் வச்சு புஷ் பண்ணி வித்து தள்ளுறான். ஏன்? அரசுக்கு வருமானம் வேணும், பணம் வேணும். வரி ஏத்துறான். ஏன்? அரசுக்கு வருமானம் வேணும், வரி வேணும். வேற எப்படி அரசால சம்பாதிக்க முடியாது? பெரிய சிக்கல்னா இவன் கொடுக்கிற இலவசம் இருக்கு பாருங்க, இந்த இலவசத்துக்கு வட்டி கட்டணும். கடந்த 2025 மட்டும் 68,000 கோடி வட்டி மட்டும் கட்டியிருக்கான். வட்டி மட்டும் தமிழ்நாடு அரசு வாங்கின கடனுக்கு இப்பெல்லாம் வட்டி 1.5 லட்சம் கோடிக்கு மேல போயிருக்கும், 2 லட்சம் கோடி போயிருக்கும். இந்த வட்டி காசு கட்டுறதுக்காகவே வரி ஏற்றுறது. நீங்க யோசிச்சு பாருங்க, தமிழ்நாடு ஒன்றும் மட்டமான மாநிலம் இல்ல. இவர் அண்ணன் சொன்னது போல 6,30,000 கோடி நீ மட்டும் இந்த 5 வருஷத்துல மட்டும் கடன் வாங்கியிருக்க. அது இல்லாம தமிழ்நாட்டில் அத்தனை வரியையும் ஏற்றிருக்க. அது இல்லாம டாஸ்மாக்ல 52,000 கோடி சம்பாதிச்சிருக்க. இத்தனை பணத்தையும் வச்சு என்ன பண்ணீங்க? 5 வருஷத்துல என்ன பண்ணீங்க? 5 வருஷத்துல இவ்வளவு பணம்டா என்ன பண்ணீங்க? என்ன பண்ண நீ? மக்களுக்கு இலவசம் கொடுத்து அவன் ஓட்ட வாங்கறதுக்காக சீரழிச்சு கவர்ச்சி திட்டங்களுக்கு சின்ன பின்னமாக்கல. நல்ல ஸ்கூல் இல்லடா, நல்ல ஹாஸ்பிட்டல் இல்லடா. யாரா கேட்டது உங்கள்ட்ட இலவசம்? யார் கேட்டது? இந்த மாதிரி மட்டமான ஆட்சி அதிகாரத்தை தூக்கி வீச வேண்டும் மதிப்பிற்குரிய பெருமக்களே. அதற்கு ஒரு மாற்று அரசியலை முன்னெடுக்க வேண்டும். இவன் திருந்த மாட்டான், இவன் செய்ய மாட்டான். இந்த திமுக அதிமுக நம்பவே முடியாது. எந்த காலத்திலும் மக்களுக்காக உழைக்காதவர்கள். 60 ஆண்டு காலமா இந்த தொகுதியை திமுகவும் அதிமுகவும் தான் மாறி மாறி ஆளுது. இது வரைக்கும் செய்யாத ஒண்ண இனி புதுசா வந்து செஞ்சு கிழிச்சிருவான்னு நீங்க அவர்களுக்கு ஓட்டு போட போறீங்களா? சொல்லுங்க. எந்த அடிப்படையில் ஓட்டு போடுறீங்க? எந்த அடிப்படையில் ஓட்டு போடுறீங்க? மதிப்பிற்குரிய பெருமக்களே, பழக்கம் என்று பிடிக்கும் என்று இந்த கட்சி அந்த கட்சி என்று கௌரவம் மானெல்லாம் பார்த்து ஓட்டு போடாதீங்க. அதெல்லாம் மகாபெரிய மட்டமான முட்டாள்தனம். பிடிக்கும் என்றோ பழக்கம் என்றோ ஓட்டு போடுவதை தயவு செய்து நிறுத்திக் கொள்ளுங்க. உதயசூரியனா ஆண்டாண்டு காலமா பழக்கம் ஓட்டு போட்டேன். ரெட்டலையா ஆண்டாண்டு காலமா பழக்கம் ஓட்டு போட்டேன். கை சின்னமா ஆண்டாண்டு காலமா பழக்கம் ஓட்டு போட்டேன். நான் பரம்பரை திமுக, பரம்பரை அதிமுக, பரம்பரை காங்கிரஸ், பழக்கம் ஆயிடுச்சு. நான் வேற எதுக்கு மாத்தி அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. பழக்கம் என்பதாலோ பிடிக்கிறது என்பதாலோ போடுகிற வேலை எல்லாம் ஓட்டு, செலுத்துகிற உரிமை எல்லாம் வாக்கு. திட்டங்களை பார்த்து, கொள்கைகளை பார்த்து, நேர்மையானவர்களாக பார்த்து, தேர்தலில் அவருடைய நடத்தைகளை பார்த்து, அந்த கட்சியுடைய வரலாற்றை பார்த்து, நிற்கிற வேட்பாளருடைய தகுதியை பார்த்து வாக்கு செலுத்தணும். அதான் சரியான பழக்கம் என்று வாக்கு செலுத்தாதீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுவேன், நாய் இருக்கிறதே நாய். அந்த நாயை பழக்கி நீங்கள் ஒன்றை தூக்கி போட்டு எடுத்து வர சொன்னீர்கள் என்றால் எடுத்து வரும், அது பழக்கம். குரங்கு இருக்கிறதே குரங்கு, அதை பழக்கி குட்டிக்கரணம் அடிக்க சொன்னீர்கள் என்றால் அது அடிக்கும், அது பழக்கம். கிளி இருக்கிறதே கிளி, சீட்டுக்கட்டை சரித்து போட்டு பழக்கப்படுத்தி ஒரு சீட்டை எடுத்து தர சொன்னால் எடுத்து தரும், அது பழக்கம். ஆனால் நாம் ஓட்டு போடுவது பழக்கத்தால் கூடாது. மதிப்பிற்குரிய பெருமக்களே, நாய்க்கும் மனுஷனுக்கும் வித்தியாசம் இருக்கு நான் நம்புறேன். குரங்குக்கும் மனுஷனுக்கும், கிளிக்கும் மனுஷனுக்கும் வித்தியாசம் இருக்குன்னு நான் நம்புறேன். பழக்கம்னு பண்ணி இந்த நாட்டை மேலும் மேலும் சீரழிக்காதீங்க. ஜனநாயகத்தில் 5 வருஷத்துக்கு ஒரு தடவை தேர்தல் நடக்கிறதே எதுக்காகனா, ஒரு கட்சி ஒரு குறிப்பிட்ட சித்தாந்தத்துக்கிட்ட அதிகாரம் போய் சேரக்கூடாது. நீண்ட நாள் ஒரு கட்சியோ எவனும் பொறுப்புல இருக்கக்கூடாது. அப்படி இருந்தா திருட கத்துக்குவான், மக்களை எளிமையை ஏமாத்த கத்துக்குவான், மக்களை கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு திருட கத்துக்குவான். அதனால அது ஆபத்து. தொடர்ச்சியா ஒரு இடத்துல அதிகாரம் குவியறது ஆபத்து. அதனாலதான் தேர்தல் 5 வருஷத்துக்கு ஒரு தடவை நடத்துறான். உங்கள்கிட்ட தேர்ந்தெடுக்கிற வாய்ப்பு 5 வருஷத்துக்கு ஒரு தடவை கொடுக்குறான் பெருமக்களே. இல்லைன்னா 50 வருஷம் 100 வருஷத்துக்கு ஒரே கட்சி ஆளலாம்னு விட்டுட்டு போலாமே. எதுக்கு 5 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு நாட்டில் தேர்தல் நடத்தணும்? எதுக்காக என்றால் புதியவர்களை, நம்பிக்கைக்குரியவர்களை, புதிய தத்துவங்களை, சித்தாந்தங்களை, கட்சிகளை தேர்ந்தெடுத்துக் கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு தான் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தேர்தல் நடத்தப்படுவது. மதிப்பிற்குரியவர்களே, தயவு செய்து இதை புரிந்து கொள்ளுங்க, இதை புரிஞ்சுக்கங்க. மாற்றுன்னு புதுசா வந்த கோமாளிகள்லாம் தயவு செய்து ஆதரிக்கணும்னு நினைக்காதீங்க. தயவு செய்து அது உங்களுக்கு நீங்களே வாய்க்கிரிசி போட்டுக்கிற வேலை. எதுவுமே தெரியாத தற்கூரிகளுக்கு உங்களுடைய வாக்குகளை போட்டு வீணடிக்காதீர்கள். உங்களுடைய வாக்குகளை இந்த முறை விவசாய சின்னத்திலே செலுத்துங்கள். எங்களுடைய அண்ணன் முன்னவர்கள் சொன்னது போல ஒரு கடற்படை வீரனாக இருந்தவர், ஒரு கமாண்டன்ட். அவரே நீண்ட நெடுங்காலமாக திரைப்படத்துறையிலே இருந்தவர், மாநில அரசினுடைய விருதை பெற்றவர், இயக்கம் கண்டவர், தமிழ் தேசிய அரசியலிலே பன்னெடுங்காலமாக நின்று இருக்கிற பெருமகன், தழும்புகள் சுகந்த மனிதன், தத்துவத்திற்காக, கொள்கைக்காக தழும்புகள் சுகந்த மனிதன், முள்ளிவாய்க்கால் முட்டத்திற்காக முன்னே நின்று போராடிய பெருமகன், தன் வாழ்நாளின் பல வழக்குகளை வாங்கி மக்களுக்காக என்றென்றும் களத்திலே நிற்கிற பெருமகன், இந்த தொகுதியிலே போட்டியிடுகிற மதிப்பிற்குரிய எளிதாக இருக்கட்டும், மதிப்பிற்குரிய வளர்மொழியாக இருக்கட்டும், இவர்களை விட 1000 மடங்கு சிறந்தவன் எங்களுடைய அண்ணன், மதிப்பிற்குரிய அண்ணன் களஞ்சியம் அவர்கள். தயவு செய்து அவருக்கு உங்களுடைய வாக்குகளை ஒரே ஒரு முறை செலுத்துங்கள். இந்த 1 பவுன் தங்கம் தருவான், 4 கிராம் தங்கம் தருவான்லாம் ஓட்டு போடாதீங்க. அவங்க ஏமாத்து பேர் வழி. ஆனா உங்க வெயிட் எவ்வளவுதான்?
74 கிலோ சொக்கர் தங்கத்தை இந்த தொகுதிக்காக நாங்க தர்றோம். தயவு செய்து ஒரே ஒரு முறை உங்களுடைய வாக்குகளை மாற்றி போடுங்கள். ஒரு புதிய அரசியல், புதிய சித்தாந்தம், புதிய தத்துவம், புதிய தலைமை மேலெழுவதற்கு உங்களுடைய வாக்குகளாலே ஆவணம் செய்யுங்கள் பெருமக்களே. நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.